நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய தங்கத்துல கொஞ்சத்தை தவிர மீதி எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை சரண்டர் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டான காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்க அதை தவறும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சமா 10 லட்சம் ரூபாய் ஃபைன், அது மட்டும் இல்லாம ஜெயில் தண்டனை கூட விதிக்கப்படலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஆனா இது உண்மையிலேயே ஹிஸ்டரியில நடந்திருக்கு. 1933ல யுஎஸ்ல பயங்கரமான பொருளாதார மந்தநிலை. இந்த பொருளாதார மந்தநிலை காரணமா மக்களுக்கு அந்த யுஎஸ் டாலர் மேல இருந்த நம்பிக்கையே குறைஞ்சிருச்சு. அதனால எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க யுஎஸ் டாலரை கொடுத்து அதை தங்கமா மாத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அப்பங்கே இருந்த யுஎஸ் ரூல்ஸ் படி அவங்க புதுசா நோட் அடிக்கணும்னா 40% கோல்டு ரிசர்வ் ஆவது இருக்கணும். அப்பதான் அவங்க வந்துட்டு புது நோட்டை அடிக்க முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அப்பங்கே இருந்த பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு தான் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் 6102. இந்த ஆர்டர் படி மக்கள் எல்லாருமே அதிகபட்சமா அவங்க 5 அவுன்ஸ் தங்கம், அதாவது 19 பவுண்ட் தங்கத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய தங்கத்தை அப்படியே கவர்மெண்ட்டை சரண்டர் பண்ணிட்டு பெர் அவுன்ஸுக்கு $20.67 சொல்லி அப்பங்க இருந்த ரேட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த ரூல்ஸ். ஒருவேளை அப்படி செய்யாம யாராவது இருக்கிறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சுச்சுன்னா அவங்களுக்கு $10,000 ஃபைன், அதுக்கு மட்டும் இல்லாம ஜெயில் தண்டனை கூட விதிக்கப்படலாம்னு அந்த ஆர்டர்ல இருந்துச்சு. இந்த ஆர்டரை பார்க்கவும் மக்கள் வேற வழி இல்லாம எல்லாருமே அவங்கள்ட்ட இருந்த தங்கத்தை கொண்டு போயிட்டு சரண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ரியல் ட்விஸ்ட் இது இல்லை, இதுக்கப்புறமா தான் நடந்துச்சு. அதாவது இப்படி தங்கத்தை எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கின வெறும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே தங்கத்தோட ரேட்டை ஒரு அவுன்ஸுக்கு $35 இன்க்ரீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். அமெரிக்க பிரசிடென்ட் ஏன் அப்படி பண்ணாரு, இது உண்மையிலேயே இப்பயும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணும் பட்சத்தில் செகண்ட் பார்ட் மேக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.